அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ வெல்விரிச்சு 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இப்போ 12th ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 12th ஹிஸ்ட்ரியில 7th லெசன் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெள்ளை வெளியேறு இயக்கத்தினுடைய அதில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் என்னென்ன, ஸோ மக்களுடைய சக்தி என்ன மாதிரி இருந்துச்சு, அரசாங்கத்துடைய அடக்குமுறைகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே போன வீடியோஸ்ல பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோல கட்டவிழ்ந்த வன்முறை வரைக்கும் பார்க்கணும். ஸோ போனதுல என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அரசாங்கத்துடைய மனித தன்மையற்ற அடக்குமுறைகளை பத்தி நம்ம பார்த்திருப்போம். இங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதுக்கு அரசாங்கம் எந்த மாதிரியான அடக்குமுறைகளை கையாண்டிருப்பாங்க அப்படிங்கறத பார்த்திருப்போம். இப்ப இங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே இல்லை. சோ காந்தி என்ன சொல்லிட்டு அதை செய்யலன்னா செத்த முடிங்கிற அளவு கொண்டு போய் விட்டுட்டாங்க. என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கோங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் இங்க போயிடுச்சு. ஏன்னா இதுக்கு மேல நம்ம இதை கேட்டுட்டு இருந்தோம்னா முடியாது. அது என்னோட சப்போர்ட்டர்ஸ் யாருமே அவங்களுமே யோசிக்கிறாங்க, இந்த செயலாம வேணாமன்னு சொல்லிட்டு அவங்களுமே பதவியில இருந்து விலகுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போகுது. சோ ஆனாலுமே அகிம்சை அப்படிங்கறத தாண்டி இம்சையாவே இருந்தாலும் அது ஒரு கட்டவிழ்த்த முறையில இல்லாம ஒரு குறிப்பிட்ட ஒரு அடக்குமுறைகளுக்கு கீழே ஒவ்வொன்றும் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. அப்ப இங்க என்ன வன்முறைகள் கட்டவிழ்க்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இயக்கம் வெள்ளை வெளியேறு இயக்கம் செப்டம்பர் 1942 இருந்து தாக்குதல்களையும் அரசுடைய தொலைத்தொடர்பு வசதிகளான தந்தி கம்பிகள், இருப்பு பாதைகள், ரயில் நிலையங்கள் இது எல்லாத்தையுமே நாசமாக்குறது. அது மட்டும் இல்லாம அரசு அலுவலகங்களுக்கு நெருப்பு வைக்கிறதையும் உத்தியா கொண்டுட்டு இருந்தாங்க. சோ இதுல மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத தாண்டி வெறும் கவர்மெண்டோடைய பொது விஷயங்களை அவங்க சேதப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய ஒரு நோக்கமா இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல ஒவ்வொருத்தங்களும் ஈடுபட்டு வராங்க. அப்ப இது மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய வெறுப்பையும் அவங்களுடைய எதிர்ப்பையும் நேரடியா அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் காரணமாக தான் இது நாடு முழுவதும் பரவிய போதும் கிழக்கு ஒருங்கிணைந்த மாகாணங்களிலும் பீகார், மகாராஷ்டிரா, வங்காள பகுதிகளிலும் அதி தீவிரமாக பின்பற்றி வந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. சோ எல்லா இடத்துலயுமே இது போயிட்டு இருக்கு. ஆனாலுமே ரொம்ப ஸ்பெசிஃபையா சொல்லணும் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட இடங்கள்ல இது நம்ம எதுல பார்த்திருப்போம், குரூப் ஏ மாகாணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போமா, அவங்களுடைய வரிசைகள்ல இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்து முன்னணிகள் அதிகமா இருக்கக்கூடிய, இந்து மகாசபைகள் அதிகமா இருக்கக்கூடிய இந்த இடங்கள்லாம் அதிகமாவே இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள் எல்லாமே இந்த மாதிரி அரசு சொத்துக்கள் எல்லாத்தையுமே சேதப்படுத்துறாங்களா. இது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தங்கள் கட்டுப்பாட்டுகள் இருந்த பகுதிகளில் தேசியவாத அரசை நாங்க நிறுவிட்டோம் அப்படின்னே சொல்றாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, நம்மளுக்குலாம் சுதந்திரம் கிடைச்சிச்சு, இனிமேல் நம்மளுக்காக சொல்லிட்டு தேசியவாத அரசை நம்ம நிறுவிட்டோம், இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க முன்னெடுக்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வங்காளத்தினுடைய மிட்னாப்பூர் மாவட்டத்தில் செப்டம்பர் 1944 வரைக்கும் ஏற்பட்டிருந்த தம்லுக் ஜாட்டியா சர்க்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசை பத்தி நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? இதுவரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 42ல விஷயங்கள் நடக்குது, 42லயே அவங்களுடைய பிரச்சனைகள் கொண்டு வராங்க, அவங்களுக்காக சொல்லி அரசு உருவாக்குறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வங்காளத்துல மிட்னாப்பூர் அப்படிங்கக்கூடிய ஒரு மாவட்டத்துல 1944 ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸா இந்த கட்சி தான் இருந்திருக்காங்க, அதாவது இந்த சர்க்கார் இருந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்லலாம். சோ எந்த சர்க்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தம்லுக் ஜாட்டியா சர்க்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்க்கார். இதே மாதிரி சதாராவிலுமே கூட ஒரு இணை அரசாங்கம் செயல்பட்டுச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சதாரா, ஜான்சி இது எல்லாமே வாரிசளிப்பு கொள்கை மூலியமா நம்மளுடைய நாடுகளில் இணைக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். ரைட்? சோ அதான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க ஒரு இணை அரசாங்கமும் செயல்படுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோசியலிசவாதிகளான ஜெயபிரகாஷ் நாராயண், அச்சுத் பட்வர்தன், ஆசப் அலி, யூசப் மேரலி, ராம் மனோகர் லோக்கியா இவங்களுமே தலைமை தாங்குறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடத்துறதுக்கு தலைமை தாங்கி இவங்களும் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. காந்தியடிகள் 1943 பிப்ரவரி 10 சிறைச்சாலையில் துவக்கிய 21 நாட்கள் உண்ணாவிரதம் அப்படிங்கிறது அங்கேயும் ஒரு டர்னிங் பாயிண்டா மாற ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, இந்த இயக்கத்துக்கு இன்னுமே வலு சேர்த்தது, ஓகே நீங்க எல்லாம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு 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 என்ன சொல்ற ஒரு ஸ்டிக்மா ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு தராங்க. அட் த சேம் டைம் எதுவுமே வன்முறை கட்டவிழ்த்தப்படக்கூடாது, சில நெறிமுறைகளுக்கு உட்பட்ட வன்முறைகளா தான் இருக்கணும் அப்படிங்கறதுலயும் தெளிவா இருக்காங்க. சோ அதுக்குமே இவருடைய உண்ணாவிரதமும் ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த டைம்ல இந்த இயக்கத்துடைய பரவலும் அதோட தீவிரமும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இயக்கத்தை ஒடுக்கிறதுக்காக பிரிட்டிஷார் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய யூஸ்வலா அவங்க என்ன பண்ணுவாங்க, அடக்குமுறைகள் கையாள்வாங்க, இனிமே அதிகமான விஷயங்கள் கொண்டு வருவாங்க, துப்பாக்கி சூடு நடத்துவாங்க, கைது செய்வாங்க, இதெல்லாமே பண்றாங்கல்ல. இருந்துமே கூட இன்னுமே அவங்களுடைய விஷயங்கள் வேகமா கொண்டு வராங்க. சோ வேகமான பரவலையும் அது ஏற்படுத்திய தீவிர போக்கையும் புரிந்து கொள்ள முடியுது. ஏன் அப்படின்னா, அவங்க எந்த அளவுக்கு இதை ஸ்டாப் பண்றாங்க அப்படிங்கறத வச்சு நம்மளால இது முடியுது. அந்த அளவுக்கு வெள்ளை வெளியேறு இயக்கம் அப்படிங்கிறது ஒரு மாசிவ் சேஞ்சஸ், ஒரு மாசிவ் எஃபெக்ட உருவாக்கி இருக்கு அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். கைதானவர்களுடைய எண்ணிக்கை 1943ல 91,836 அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 1,00,000 பேரை ஜெயில அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதே காலத்துல கன்ஷாட் பண்ணி இறந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1060 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அரசினுடைய 208 காவல் கண்காணிப்பு நிலையங்களும்
332 இருப்பு பாதை நிலையங்களும் 945 அஞ்சல் அலுவலகங்களும் முற்றிலுமாக அழிக்கப்படவும் சேதத்திற்கு உட்படுத்தப்படவும் இயக்க நடவடிக்கைகள் காரணமாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆல்மோஸ்ட் என்ன பண்றாங்க, 1,00,000 பேருக்கு ஜெயில போட்டாங்க, 1000க்கு மேல வந்து அவங்களை சுட்டு கொண்டுட்டாங்க. 208 வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட், சோ அந்த அவுட் போஸ்ட் எல்லாத்தையுமே வந்து சேதப்படுத்துறாங்க. அதே மாதிரி 332 ரயில்வே டிராக்ஸையுமே வந்து அவங்க பாதிப்புக்குள்ளாக்குறாங்க. 945 போஸ்ட் ஆபீசர்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து சேதப்படுத்துறதுல கிளர்ச்சியாளர்கள் வந்து ரொம்ப முக்கியமா அவங்களுடைய தீவிரவாதத்தை காட்டுறாங்க. ஓகேங்களா? சோ இது மட்டும் இல்லாம இந்த இயக்க நடவடிக்கைகள் காரணமா இந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் நடக்க ஆரம்பிக்குது. அப்படி பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் 205 காவல்துறை வீரர்களாவது அவங்களுடைய பணியை விட்டுட்டு, சோ இவங்களுமே எல்லாரும் அட்லீஸ்ட் எண்ட் ஆஃப் த டே, இப்ப நம்ம ஒரு ஜல்லிக்கட்டு விஷயமாவே இருக்கட்டுமே, அங்க பந்தோபஸ்ட்ல இருந்த போலீஸே கடைசியில என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ப்ரொடெஸ்ட்ல ஈடுபட ஆரம்பிச்சிருப்பாங்க. இதே மாதிரி வெளிநே வெளியே இயக்கத்திலுமே நடந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது அங்க நடந்ததான் இங்க நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுது. அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே அவங்க ஒரு அரசு அதிகாரி, காவல் அதிகாரி அப்படிங்கறத தாண்டி போராட்டக்காரர்களோட இணைஞ்சு செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சது கம்மியா ஒரு 205 பேராவது இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறத சொல்லலாம். சோ ஆசம்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஆட்சியராக இருந்து புரட்சியாளர்கள் மீது போதுமான நடவடிக்கை எடுக்க தவறியதால் பணி நீக்கம் செய்யப்பட்டாங்க. யார் அப்படின்னா RH நிஃப்லெட் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவருடைய நாட்குறிப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குறித்து வைத்த பதிவின்படி பிரிட்டிஷாரர் காவல்துறையின் மூலமாக பல கிராமங்களை தீக்கிரையாக்குனாங்க. அப்படி தீக்கிரையாக்குனது மட்டும் இல்லாம அவங்களுடைய பல மைல்களுக்கு வந்து அந்த தீயை வந்து பரவ விட்டாங்க அப்படிங்கறதையும் சொல்லலாம். சோ பரவ விட்டு வெள்ளை பயங்கரத்தை வந்து அரங்கேற்றி அடக்குமுறையை வந்து இந்த ஆட்சி முறை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த காலகட்டத்தில் அவங்க நடந்துட்டாங்க. இவ்வளவு குடும்பக்காரங்களா அவங்க ஒவ்வொன்றும் செய்யறாங்க. மக்களை எப்படியாவது வந்து அரெஸ்ட் பண்ணியே ஆகணும், அவங்களுக்கு கொன்னே ஆகணும். அவங்க இவங்களுடைய புரட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களை வந்து கொல்றதுல மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய ஆட்சி முறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குறிப்புகள்ல எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு கிராமத்துடைய பொது சொத்திற்கு சேதம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறதுனால கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதுக்கு அபராதம் கட்ட வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்குமே தள்ளப்படுறாங்க. ஓகேங்களா? இந்த அளவுக்கு இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துடைய தீவிரமும் அவங்களுடைய போராட்டங்களும் இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லாம இவங்களுக்கான குட்டி குட்டி விஷயங்களும் அவங்க செஞ்சுக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த ரகசிய வானொலி ஒளிபரப்பு. சோ எஃப்எம் வந்து யாருக்கும் தெரியாம ஒரு வானொலி ஒளிபரப்பு ரகசியமா செய்யறாங்க. இதுக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உஷா மேத்தா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். ஓகேங்களா? சோ இந்த உஷா மேத்தா அவங்க வந்து இந்த ரகசிய வானொலி அப்படிங்கறது வந்து இவங்க கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அது ஆல்மோஸ்ட் எங்க வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னை வரைக்குமே இருந்துச்சு. ஒரே இடங்களை ஸ்டாக்னண்டா இல்லாம ஒவ்வொரு இடங்களும் அதை மாத்தி மாத்தி அந்த ஒளிபரப்புகள் செஞ்சுட்டே இருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம செய்ய முடியும். எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துடைய மற்றொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இந்த புரட்சியாளர்களால வானொலி பயன்படுத்தப்பட்டதுதான். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பத்திரிகை சுதந்திரம் தடைபட போச்சு, செய்தித்தாள்களுடைய இது தடைப்பட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே துண்டு பிரசுரங்கமா இருக்கட்டும் இல்ல மக்களுடைய வெளி நடமாட்டமா இருக்கட்டும் எல்லாமே வந்து அரெஸ்ட் பண்றாங்க, இது பண்றாங்க, இப்படி போய்கிட்டே இருக்கனால வானொலி மூலியமா அது வந்து ஏர் மூலியமா தானே போகுது, அப்போ உங்களுக்கு எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அது மூலியமா வந்து இவங்களுடைய புரட்சிகள் வந்து மேற்கொள்றாங்க. பத்திரிகை சுதந்திரம் முற்றுமாக பாதிக்கப்பட்ட நிலையில புரட்சியாளர்கள் பம்பாய் நகரில் ரகசியமாக வானொலி ஒளிபரப்பு முறையை வந்து நிறுவறாங்க. ஒளிபரப்பி ஓரிடத்தில் அப்படிங்கிறது இல்லாம ஒவ்வொரு இடங்களுக்கு மாற்றப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரகசிய வானொலிக்கு வந்து வித்துட்டவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உஷா மேத்தா. சோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இது வந்து மദ്രാஸ் வரைக்கும் கேட்குது அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? அப்போ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் காலனி அரசுக்கு பேரிடியாக சென்று விழுந்துச்சு அப்படிங்கறத சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து அவங்களுடைய திறமையாலும் அவங்களுடைய சிந்தனை விதங்களாலும் அவங்களுடைய சூட்டிப்புனால அவங்களுடைய அப்போசிங்னால இவங்களால வந்து எதையுமே சார்ட் அவுட் பண்ணவே முடியல, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு மக்களுடைய இயக்கம் மக்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது வெடிச்சுக்கிட்டே போகுது அப்படிங்கறதையும் இதுல சொல்லியிருக்காங்க. இந்த இயக்கம் அப்படிங்கிறது இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படிங்கிறது வெறும் இவங்களுடைய ஒரு எதிர்ப்பு இயக்கமா மட்டும் இல்லாம காங்கிரஸ், சோசியலிசவாதிகள், ஃபார்வர்ட் பிளாக் கட்சி என்ற அனைவருடைய பங்களிப்பையும் உள்ளடக்கியதான் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. சோ ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்களுடைய இடங்கள்ல இருந்து அவங்களுடைய வெறுப்பையும் அவங்களுடைய மறுப்பையும் தெரிவிச்சுட்டே இருக்காங்க. யூனிட்டியோட இருக்காங்க. அங்க பஞ்சம், பசி, பட்டினி எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் பிரிட்டிஷரை அப்போஸ் பண்ணியே ஆகணும், வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கறதுல அவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படிங்கறத இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த இயக்கம் வந்து எந்நிலையிலும் எதிர்பார்த்திருக்க முடியாத அளவிற்கு மக்களுடைய பேராதரவை கொண்டு வந்து சேர்த்துச்சு அப்படிங்கறது நம்ம சொல்லுவோம். சோ என்ன ஆனாலும் இவங்களுடைய முயற்சிகளை இவங்க கைவிடவே இல்லை அப்படிங்கறதையும் இதுல சொல்லியிருக்காங்க. அப்போ ஒற்றுமை வெளிப்படுத்தி காலனி ஆட்சியாளர்களுக்கு தாங்கள் தவிர்க்க முடியாத பெரும் சக்தி அப்படிங்கறதையும் இவங்க பறைசாற்றிருக்காங்க. சோ மக்கள் சக்தி அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது. நாங்க ஒரு விஷயத்துக்கு போராட ஆரம்பிக்கிறோம், எங்களுடைய தேவைகளுக்காக எங்களுடைய விஷயங்களை நாங்க உணர்த்த ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது இந்த அளவுக்கு மாசிவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷர்ஸ்க்கு அவங்க உணர்த்தக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஓகேங்களா? காந்தியர்களோட விடுதலை அவங்களாம் வந்து ஜெயில புடிச்சு போட்டாங்களா எப்போ 1942ல
நம்ம வந்து சட்டமறுப்பு இயக்கம், இந்த வெள்ளினை வெளியேறு இயக்கம் எப்ப நம்ம தொடங்குறோம் அப்படின்னு சொல்றோமோ அன்னைக்கே வந்து அவசர அவசரமா காந்தியடிகளும் ஜெயில பிடிச்சு போட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப இவங்களை விடுதலை செய்யறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருக்கு இருக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகள். அப்போ உடல்நலம் சார்ந்த காரணங்களுக்காக 1944 மே 6 சிறையிலிருந்து விடுவிக்கப்படுறாங்க. விடுவிச்ச கையோட காந்தியடிகள் அகைன் வந்து இந்த போராட்டங்களுக்காக அவங்களை தயார்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை மேற்கொள்றாரு. காங்கிரஸ் அமைப்பு பொதுவெளிக்கு வராமல் நாங்கள் பணியை செவ்வனே மேற்கொண்டதன் மூலமாக வெள்ளையனே வெளியேறு இயக்க காலத்தினுடைய தடையை வந்து ரொம்ப சுமூகமா எதிர்கொண்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ வெளியில போறதுனால என்ன போகுது, என்ன எல்லாத்தையும் நம்மள ஜெயில பிடிச்சு போட போறாங்க, இல்லைன்னா அடக்குமுறை கையாள போறாங்க, துப்பாக்கி சூடுகள் நடத்த போறாங்க. இதுதான் வந்து கண்டினியூஸா மாத்தி மாத்தி நடக்குது. இதை அப்போஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவங்க எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாவே சார்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த ப்ராப்ளம்க்கு நடுவுல காலனி அரசு மேற்கொண்டு பேச்சுவார்த்தை நடத்திய ஒரு திட்டத்தை வந்து முன்வைக்குது. வேற வழியே இல்ல, ஒண்ணு இவங்களுக்கு வந்து நம்ம பேச்சுவார்த்தை நடத்திதான் ஆகணும், அப்ப மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ண வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அப்ப இங்க யார் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லின் லித்கோக்கு அப்புறமா அக்டோபர் 1943 அரச பிரதிநிதியா ஒருத்தவங்க பதவி ஏற்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்கிபால்ட் வேவல் பிரபு. சோ வேவல் பிரபு தான் லின் லித்கோக்கு அப்புறம் அவங்க வந்து தலைமை ஏற்கிறாங்க. அப்ப அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை சுற்றுக்கு இவர் ஆயத்தப்படுத்தல் ஆகுறாரு. ஏன் அப்படின்னா இந்த போராட்டம், மக்கள் போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான விதத்துல, ரொம்ப ஃபியர்ஸ்ஃபுல்லான விதங்கள்ல ஒவ்வொரு பக்கமும் போயிட்டு இருக்கு. அப்ப வேற வழியே இல்லாம பேச்சுவார்த்தை நடத்துறது மூலியமா தான் இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கறத அவங்க கம்ப்ளீட்டா வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ ஒரே விஷயம் நம்மளுக்கு என்ன தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேச்சுவார்த்தை நடத்துறதை தவிர பிரிட்டிஷாருக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம். அந்த அளவுக்கு மக்கள் அவங்களுடைய திறமையான அவங்களுடைய வழிபோக்கல்களையும் சரி, அவங்களுடைய போராட்டங்களையும் சரி, என்ன விதமான போராட்டங்கள் எப்படி நம்ம பிரிட்டிஷரை எதிர்க்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. மக்களுடைய பேராதரவு அப்படிங்கிறது ரொம்பவே வந்து இவங்களுக்கு கிடைக்குது. இந்த காரணங்களால பிரிட்டிஷர் வந்து கம்ப்ளீட்டாவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை வந்து நம்ம வேற விதமா எடை போட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு திங்கிங், ஒரு தாட் வந்து அவங்களுக்கு உருவாக ஆரம்பிக்குது. இப்படிதான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படிங்கறத ஆரம்பிச்சு அதோட தீவிரவாதத்துக்கு எல்லாத்துக்குமே கொண்டு போகுது. ஓகேங்களா? சோ அடுத்தது சுபாஷ் சந்திர போஸ் இவர் எப்படி இந்திய தேசிய ராணுவம் உருவாக்குனாங்க அப்படிங்கறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.